வியானா இருக்காங்க. வியானோட ஓட்டிங் பார்த்தா 13,009 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ வியானா பண்ணுற அட்டகாசம் இது. ஐயோ அவங்க வந்து வேறு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, நடவடிக்கை எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க அவங்கள பற்றி. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம வார்டன் எஃப்ஜிஆர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நைஸாக போய் பேசிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைக்கிளில் 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை எங்கே போய் முடிய போகுது, என்ன பண்ண போகிறாங்க. நம்ம ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 12,326 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ரம்யா வந்து அந்தளவுக்கு வெளியில் வரல. அவங்க தான் ஃப்ரெண்ட் டெஸ்கில் உட்காந்துருந்தாங்க. பட் ஆனாலுமே வந்து அவங்க எதுவுமே பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரிலங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து திவ்யா ஒரு ஆக்ட் பண்ணாங்க, வினோத், சபரி, ஸோ இவங்க மாதிரி எல்லாமே, சுபிக்ஷா வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒன்று பாடினாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் நம்ம ரம்யா அவர்கள் வந்து இன்னும் வெளியில் வரல. ஸோ அவங்க வந்து அதே பயத்தில் இருக்காங்க போல, நம்ம வெளில போமான்றது மாதிரி பயத்தில் இருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க லைட்டாக தட்டி விட்டு கேம் இல்லை. ஏன்னா பிக் பாஸ் அவங்கள வந்து வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எல்லாருமே வெளில அனுப்பிச்சிடுறாங்க, போகக்கூடிய நபரை வெளில அனுப்ப மாட்டாங்க. எனக்கு வந்து வருத்தமாக இருக்கிறது. மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம பதிவு. நான் வருத்தத்தை சந்திக்கிறேன். நன்றி.